ஆதவ அர்ஜுனா சொன்னதை போல அந்த கட்சியோட இன்னொரு நிர்வாகி நிர்மல்குமார் அரசியல்னா மிரட்டல் உருட்டல் எல்லாம் வரத்தான் செய்யும் சிம்பிளா சொல்லியிருக்காரு. சிலிண்டர் விலை அதிகமாயிடுச்சே, எப்படி 6 சிலிண்டர் இலவசமா கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கொடுத்துருவோன்னு பதில் வேற சொல்லியிருக்காரு. எப்படி கொடுக்க போறாங்கன்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்தியாவிலேயே மிகப்பெரிய சக்தியா இருக்கும் எங்களோட தலைவருக்கு கண்டிப்பாக அனைத்து தரப்பிலும் நெருக்கடி வரதான் செய்யும். அதெல்லாம் கையாண்டு கண்டிப்பாக மக்களிடம் தேர்தல் சிறப்பாக கொண்டு செல்லும். எங்களுடைய தலைவர் எங்களை 234 தொகுதியிலும் தயார் செஞ்சுட்டு வந்திருக்கிறார். அதன் பல கட்டங்களையும் நாங்களும் சொல்லிட்டோம். கண்டிப்பா அதை நோக்கி தான் நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். நீங்க களத்துல யார் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஒன்று முதன்மையாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதுக்கு அடுத்து 30 பேரை கூட்டிக் கொண்டு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதை தவிர்த்து வேற யாரும் களத்தில் இருக்கிறதாக தெரியும். அது கண்டிப்பாக தர முடியும். 6 சிலிண்டர் தர முடியும். அதே இதுல 2500 தர முடியும். அதுக்கான பட்ஜெட்டும் எப்படி எல்லாமே பினான்சியல் லெவல் கால்குலேஷன் எல்லாம் செஞ்சுட்டு எங்க தலைவர் தேர்தலுக்குள்ள இந்த சிலிண்டர் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துரும் தான் நினைக்கிறேன். அப்புறம் அவங்க சொன்ன வாக்குறுதி எல்லாம் என்ன ஆகுன்றது எல்லாருக்குமே புரிஞ்சிடும். அதாவது அடுத்த விஷயத்துக்கு வரும். அரசாங்கம் மகளிருக்கு உரிமை தொகை அப்படி இப்படின்னு பணம் கொடுக்குறீங்க, ஆண்களை கண்டுக்கவே மாட்டுங்கிறீங்கன்னு ஒரு புகைச்சல் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு அமைச்சர் காந்தி என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னு பாருங்களேன். பெண்களுக்கு பணம் கொடுத்தா வீட்டு செலவுக்கு பயன்படும், ஆண்களுக்கு பணம் கொடுத்தா வீடு போய் சேராதுன்னு புது விளக்கம்லாம் கொடுத்திருக்காரு. அமைச்சரே இப்படி சொல்லிட்டாருன்னா அப்ப அந்த பணம் எங்க தான் போய் சேரும் யாருக்கு தெரியும்? அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். அதனாலதான் இப்படி மறைமுகமா பேசுறாங்களோ என்னவோ. நம்ம இப்போ நாஞ்சில் சம்பத் பக்கம் போயிருவோம். காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு வரும்னு நாஞ்சில் சம்பத் அடிச்சு சொன்னாரு. ஆனா வழக்கம் போல காங்கிரஸ் திமுக பக்கம் போயிடுச்சு. நாஞ்சில் சம்பத் இப்ப என்ன சொல்றாருன்னு பாருங்க. காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு போனாலும் அங்க இருக்கிற தொண்டர்கள் தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு பல்ட்டி அடிச்சிருக்காரு. அது எப்படி இருக்கும்? காங்கிரஸ் கட்சி எங்களை விரும்புகிறது என்பதை அவர்களே உணர்த்தி விட்டார்கள். நாங்கள் ஏன் போகவில்லை என்றால், தமிழ்நாட்டில் எங்கள் சுயமரியாதை யாருக்கும் காவு கொடுக்க நாங்கள் தயாரில்லை. வந்தால் வரவு வைத்துக் கொள்ளலாம், வராவிட்டால் போகிறது என்று எங்கள் தலைவர் மிகுந்த தன்னம்பிக்கையுடையவர்கள் இருந்தார்கள். எங்கள் தலைவர் எந்த கூட்டத்தில் பேசினாலும் நம்பிக்கையோடு இருங்கள், கான்ஃபிடென்ட்டோடு இருங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லுவார். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, அந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கருதுகிற வாக்காளர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், தாவேகாவுக்கு தான் வாக்களிப்பார்கள். எங்கள் தலைவர் எல்லா கட்சியிலும் ஊடுருவி இருக்கிறார். அதனால தமிழ்நாட்டினுடைய வித்தியாசமான களம் இந்த களம். தனி பெரும்பான்மையோடு தாவேகா அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். 1967 ஒரு ஆட்சி மாற்றம், 1977 ஒரு ஆட்சி மாற்றம், 2026 ஒரு ஆட்சி மாற்றம் நடக்க போகிறது. நடத்தி காட்டுவோம். காங்கிரஸ் தொண்டர்கள் எப்படி தாவேகாவுக்கு ஓட்டு போடுவாங்க? ஒண்ணுமே புரியலையே. நம்பிக்கை இருக்கலாம், அதுக்காக இப்படியாங்க? நாஞ்சில் சம்பத் இப்படி சப்ப கட்டு கட்டி பேசியிருக்காரு. அதுக்கு அதிமுக பேச்சாளர் நிர்மலா பெரியசாமி தாவேகா தலைவர் விஜயா ஒரு புடி புடிச்சிருக்காங்க. மனைவி மகன் மகளை தவிக்க விட்டவங்க எல்லாம் மகளிரையும் எப்படி காப்பாத்துவாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தாவேகா நிர்வாகிகள் எல்லாம் இப்ப பரிதாப நிலைக்கு ஆளாயிட்டாங்கன்னு வேற விமர்சனம் பண்ணிருக்காங்க. தான் செய்யக்கூடிய தவறு இன்னதென்று தெரிஞ்சிருந்தா நிச்சயமா தம்பி விஜய் அப்படி பேசியிருக்க மாட்டாரு, வெளியிலேயே வந்திருக்க மாட்டாரு. யார் மேல இப்படி ஒரு அன்னைக்கு பாத்தீங்களா, அந்த முதல் வரிசையில உட்கார்ந்துருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள் யாருடைய முகத்திலையும் ஈயாடல்னு சொல்லுவாங்களே அப்படி இருந்தாங்க. எல்லாரும் அப்படியே பரிதாபமா உட்கார்ந்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னமோ ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சரே ஆகி தாங்கெல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஆயிட்ட மாதிரி ஒரு பாவலா காட்டிட்டு இருந்தாங்க. அது களத்துல யாருமே இல்ல, திமுக எதிரி நாங்க தான். இப்பதான் அதுக்கப்புறம் அவங்க தலைவர் நடந்துகிட்ட அந்த நடவடிக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் பயம் வந்துருச்சு மனசுல.